இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, சிவத்தை பற்றின புரிதல் நமக்கு உண்டாக வேண்டுமென்றால் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அந்த சிந்திக்கின்ற திறன் நமக்குள் மேம்படுகிறது என்னும் பொழுது பல கேள்விகள் நமது மனதிற்குள்ளே ஏற்பட வேண்டும். அவ்வாறு கேள்விகள் ஏற்படுகிறது அப்படிங்கும்போது அதற்கான விடையை தேடி அலைய வேண்டும். ஒவ்வொரு கேள்விக்கான விடயமும் நமக்கு கிடைக்க கிடைக்க ஒரு புதிதாய் சில கேள்விகளும் தோன்றலாம். அதற்கான விடைகளையும் நாம் தேடி அலைந்து கண்டுகொள்ளும் பொழுதுதான் உண்மையாகவே சிவத்தை பற்றின ஒரு சிறிய புரிதலானது இந்த வாழ்க்கையிலே கிடைக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு கடினமான விஷயமா இது அப்படின்னு கேட்டால், சிந்தனை திறன் இல்லாமல், கேள்விகள் எழாமல் எந்த பதிலும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சிவபெருமான் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், நம்ம உடனே நமக்கு ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட உருவமானது முன்னே நிற்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இறைவன் இந்த உருவம் உடையவர் தானா அப்படிங்கிற கேள்வி முதலில் எழும் பொழுது அதற்கான விடையை தேட ஆரம்பிப்போம். பல நூல்கள் வாயிலாக நமது நால்வர் பெருமக்கள் ஆகட்டும், 63 நாயன்மார்களின் வரலாறுகளாகட்டும், அனைத்திலையும் தேடி அலைந்தோமெனில் ஏதேனும் ஒரு சூக்ஷம வடிவிலே நமக்கு விடைகள் கிடைக்கக்கூடும். அந்த விடைகளை வைத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் பயணிப்போமேயானால் கண்டிப்பாக நமக்கான ஒரு புரிதல் அப்படிங்கிறது அவ்விடத்திலே ஏற்படும். கேள்வி ஞானத்திற்கும் ஆராய்ந்து அறிகின்ற ஞானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. கேள்வி ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிறர் உபதேசித்த சில விஷயங்களை நாம் உள்ளவாறே ஏற்றுக்கொள்வது ஆகும். ஆனால் ஆராய்ந்து அறிகிறோம் அல்லவா, அது நமக்கான அனுபவம், அது நமக்கு மட்டுமான அனுபவம். அந்த அனுபவத்தில் தான் நாம் இன்பத்தை பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கடினமாக இருக்கும் புரிந்து கொள்வதற்கு. இருந்தாலும் அடிப்படையிலே சில கேள்விகளை எழுப்பி அதற்கான விடைகளை நாம் தேடாமல் நமக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவது இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சில பேர் கேள்விகளை மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், விடைகளை தேடவே மாட்டார்கள். தேடினாலும் அதில் திருப்தி அடையவே மாட்டார்கள். அவர்கள் வேறு ரகம், அவர்களை விட்டு விடுங்கள். ஆனால் ஆன்மீக ரீதியாக சில கேள்விகள் எழும்புகின்றன அப்படிங்கும் போது அதை சரியான நபரிடம் சென்று கேட்க வேண்டும். அதுதான் ரொம்ப முறை. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக சில கேள்விகள், ஆனால் அதை பொது வெளியிலே கேட்டுட்டு இருப்பாங்களே தவிர அதற்குரிய குருமார்களிடம் அவர்கள் யாரும் சென்று கேட்பதில்லை. அவ்வாறு குருமார்கள் அதை போதித்தாலுமே கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவம் சில பேருக்கு இருப்பது இல்லை. ஏன்னா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று இருப்பார்களே தவிர உரைக்கின்ற விஷயங்களிலே உள்ள உண்மைகளை உணர்ந்து கொள்ள அவர்கள் மனம் தயாராக இருக்காது. அதனால் அவங்கள புறம் தள்ளிவிடலாம். ஏன்னா அவங்க கேள்வி கேட்பதற்குனே பிறந்தவர்கள், பதில் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நாம் அப்படி அல்ல. அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக பல கேள்விகளை கேட்கின்றோம். அதற்கு விடைகள் கிடைக்கும். அது சரியா தவறா என்பது வேறு. அதன் துணை கேள்விகளை கொண்டு மேலும் மேலும் நம்ம அதை பதில்களை தேடிக்கொண்டே செல்லும் பொழுது ஒரு கட்டத்திலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நாம் கொண்ட பக்தியின் காரணமாக நாம் எழுப்புகின்ற கேள்விக்கு ஒன்று இறைவன் நம் மனதினுள்ளிருந்தே அதற்கு பதில் சொல்லலாம், அல்லது ஞான பெரியவர்கள் இருக்கிறார்களோ ஞானாசிரிய பெருமக்கள் மூலமாக நமக்கு பதில்கள் கிடைக்கப்பெறலாம். ஒரு சாதாரண வேண்டுதல் வைங்களேன். பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க ஒரு சின்ன வேண்டுதல் வைக்க மாட்டாங்க. அடியேன் குறிப்பிடுவது ஒரு சின்ன வேண்டுதல், இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா உங்ககிட்ட கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் பக்கத்தில் பேசிட்டு போவாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை அங்கே இருக்கும். அது ஒரு பிணைப்பு. இறைவன் ஏதேனும் ஒரு வழியிலே நமக்கு விடைகளை தெரிவித்து விடார். ஒன்று மனசுக்குள்ளே சொல்லுவார், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கின்ற பட்சத்திலே அந்த விடையை நாம் அறிந்து கொள்ளலாம். இல்லைனா அருகாமையில் உள்ளவர்கள் மூலமாக சொல்வார். அதையும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை என்றால் அடுத்தடுத்த
விஷயங்கள் மூலமாக நம்மை தொடர்பு கொண்டே தான் இருப்பார். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். பல விதங்களிலே நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ புரிஞ்சுக்கலாம். அதுதான் விஷயம். சரி, இப்போ என்ன கேள்விகளை எல்லாம் எழுப்பலாம், உங்கள் மனதுக்குள் இந்த சிந்தனைகள் எல்லாம் ஏற்பட்டுள்ளதா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டை பற்றி யோசிக்கிறோம், நம்ம தெருவை பற்றி யோசிப்போம், ஊரை பற்றி, மாநிலத்தை பற்றி, நாட்டை பற்றி, உலகத்தை பற்றி அதிகபட்சம் நம்மளுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது இதுக்குள்ளேயே சுருங்கிவிடும். இதுலேயே பல விஷயங்களுக்கு நமக்கு விடை தெரியாது. ரொம்பவெல்லாம் வேணாம், நம்ம உடல் பற்றின விஷயங்கள் முழுவதுமாக நமக்கு தெரிந்திருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இன்றைக்கி மருத்துவத்துறையில் வியப்பாக பார்க்குறது இந்த மனித உடலின் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி இப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது வியப்புக்குரிய விஷயம். நிறைய அறிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை எப்படி செயல்படுகிறது என்று உணர்ந்திருக்கிறார்கள். ஏதேனும் அந்த இடத்துல பழுது ஏற்பட்டால் அதை சரி செய்வது எப்படி என்பதெல்லாம் உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் இதே கட்டமைப்புள்ள இன்னொரு உடலை உருவாக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கடினம். அது இயற்கை, அது இறைவனின் சித்தம். இதில் பல கேள்விகளை கேட்டு பாருங்களேன், தெளிவாக தெரிந்துவிடும். நம்ம உடல் உறுப்புகளை பற்றி இருக்கலாம். எதற்காக நம் உடலிலே ஹிருதயம் அப்படிங்கிறது அமைந்தது? அது இல்லாமல் இந்த உடல் இயங்க முடியாதா? அல்லது அப்படி ஒரு அமைப்பை இறைவனால் உண்டாக்கி இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதெல்லாம் கேள்விதான். அடியேன் திரும்பவும் சொல்கின்றேன், அடியேன் மனதில் இருக்கின்ற கேள்விகள் தான். இதற்கு பதிலை நாம் தேட வேண்டும். அதே போல் சிறுநீரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது சுத்திகரிப்பதற்காக கல்லீரல், கணையம், இந்த மாதிரி பல உள்ளுறுப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவை. உடலிலே இரத்தம் ஓடுகின்றது, இரத்தத்திலும் நிறைய வகைகள் உண்டு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பயாலஜியில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள், இத்தனை ஏன் இருக்க வேண்டும்? ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இரத்தம் நீர் போல ஓடிவிட்டு போகிறது, அதிலே ஒரே ஒரு தாது மட்டும் இருந்தால் என்ன குறைந்து விட போகிறது அப்படிங்கிற பெரிய கேள்வி எல்லாம் நமக்குள்ளே எழுப்பி அதற்கான விடையை தேடி அறியும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு பெரிய புரிதலானது உண்டாகும். இது உடல் சார்ந்தே அடியேன் குறிப்பிடுவது. இப்போ நம்ம இதை பிரபஞ்சம்னு வேண்டாம், ஒரு சூரிய குடும்பம் அப்படின்னு போகிறோம். நம்ம அதிகபட்சம் உணர்ந்திருப்பது இந்த சூரிய குடும்பத்தை பற்றி. அதை தாண்டி அண்டம், பேரண்டம், பிரபஞ்சம் போயிட்டே இருக்குது, அப்படியே விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, நடராஜ பெருமான் இன்னும் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பதன் காரணமாக இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பார்கள். அறிவியலாளர்கள் அந்த இடத்துல நடராஜ பெருமானை விட்டுட்டு அவங்க சொல்வது இன்னும் பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறதுன்னு. அப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருப்பது பிரபஞ்சம் விரிகிறது, இதனால் இறை நடனத்தினால் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இறை நடனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே அங்கே இறை சக்தியின் இயக்கம் அப்படிங்கிறதான் நம்ம பொருள் கொள்ள வேண்டும். அப்போ அந்த இயக்கம் இருந்து கொண்டே இருப்பதன் காரணமாக இந்த பிரபஞ்சம் இன்னும் விரிவடைந்து கொண்டே தான் செல்கிறதே தவிர இன்னும் அதிலே புதிய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் கண்ணுக்கு புலப்பட்டு கொண்டே இருக்கு. நம்ம இன்னைக்கு தொலைநோக்கிகளை கண்டுபிடிக்கிறோம், நிறைய டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு அந்த கிரகம் இருக்குது, இந்த அண்டம் இருக்குது, இந்த பேரண்டம் இருக்குது, பூமியை போலே ஒரு கிரகம் இருக்கிறது, ஆனால் இந்த உயிரினங்கள் இருக்குமா ஏகப்பட்ட கேள்விகள் மனிதனின் மனதுக்குள்ளே உதித்து கொண்டுதான் இருக்கின்றன. அதற்காக பல ஆராய்ச்சிகளை மனிதன் செய்து கொண்டே தான் இருக்கின்றார். அறிவியல் பூர்வமாக நிறைய முன்னேற்றம். இன்னைக்கு தெரியாமல் இருந்த ஒரு விஷயத்தை அரைக்குறையா நாளைக்கு தெரிஞ்சுக்கிறோம், இன்னும் மேம்பட்டு தெரிந்து கொள்கிறோம். இன்னும் இப்படியே மனிதனின் அறிவு வளர்ச்சியானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுதான் சிந்திப்பது. ஆன்மீக பூர்வமாகவும் சிந்திக்க வேண்டும். அடியார்கள் ஆன்மீக பூர்வமாகவும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நம்ம பூமி மட்டும் கிடையாது, பூமியில் மனிதர்கள் வசிக்கின்றோம். இன்னும் இது போல பல்லாயிரக்கணக்கான அண்டம், பேரண்டம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் எங்காவது வேறு இடங்களில் உயிர்கள் இல்லாமல் போய்விடுமா அப்படின்னு கேட்டால் உறுதியிட்டு யாராலும் சொல்ல முடியாது. இன்னும் மனித அறிவுக்கு எட்டவில்லை. தொலைநோக்கிகளை கொண்டு காண்கின்றோம், இன்னும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் உண்மை. இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தாலும் அதை பற்றி அறிந்து கொள்வதற்கான போதுமான அறிவியல் வளர்ச்சியோ அல்லது அதை பற்றின தெளிவோ இன்னும் மனிதர்களுக்கு உண்டாகவில்லை அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஒரு சூரிய குடும்பம் இருக்கின்றது. நம்ம எல்லாமே பார்க்குறோம், சூரியனை பூமி சுற்றி வருகிறது, புதன் கிரகம் சுற்றி வருகிறது, இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் சுற்றி வருகின்றன. ஒவ்வொன்றுக்கும் துணைக்கோள் உண்டு. இவை எல்லாம் எப்படி ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்கின்றன? ஆகர்ஷண சக்தியால், அதாவது ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க அறிவியலில்.
அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு விசையால் கட்டுண்டுள்ளன. சூரியனிடமிருந்து பூமி விலகி போகாமல் இருக்க ஈர்ப்பு விசை, அது மாதிரி பூமி கிட்ட இருக்க நிலவு பூமியை விட்டு விலகி போகாமல் இருக்க ஈர்ப்பு விசை. இந்த மாதிரி எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு விசை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த சூரிய குடும்பம் போலவே பல கிரக குடும்பங்கள் உண்டு, நிறைய சூரிய குடும்பங்கள் உண்டு. இந்த சூரிய குடும்பங்கள் நிறைய இருக்குது. சரி, இதெல்லாம் என்ன பண்ணுதுப்பா? இப்போ நம்ம கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருகின்றன. இந்த சூரிய குடும்பம் எதை சுற்றி வருகிறது? அதை தாண்டி அண்டம், பேரண்டம், பிரபஞ்சம். சரி, இதெல்லாம் எதை நோக்கி சுற்றுகின்றன அல்லது எங்கு செல்கின்றன? இதெல்லாம் எதற்காக படைக்கப்பட்டன? அறிவியல் சொன்ன மாதிரி ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டது, அதிலிருந்து இத்தனையும் உண்டாகியது அப்படின்னா அந்த பெருவெடிப்பு ஏற்பட்டு எத்தனை காலம் ஆகிறது? இன்னும் இந்த விரிவாக்கம், பிரபஞ்சத்தினுடைய விரிவாக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும் போது இதனுடைய எல்லையாது, இந்த பிரபஞ்சம் விரிவாக்கம் எப்பொழுது ஒரு நிறைவை பெறும்? சரி, இந்த பிரபஞ்சம் அது பெருவெடிப்பு ஏற்பட்டது என்றால் அந்த பெருவெடிப்பு எங்கே ஏற்பட்டது? பெருவெடிப்பு ஏற்பட்டது, குப்பை கூளங்கள் எல்லாம் சிதறி இப்படி கிரகங்களாயின, நிறைய அழுத்தத்தின் காரணமாக நெருப்பு உண்டாயின, பல விஷயம் அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. சரி, இது எல்லாம் ஆரம்ப புள்ளியாது வெற்றிடம். வெற்றிடத்திலிருந்து உண்டான ஒரு வெடிப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வெற்றிடத்தை பல பேர் பலவிதமாக சொன்னாலும் சிவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம நிறுத்தி விடுகின்றோம். அதை தான் சொல்லுது, சிவம் ஆதியும் அந்தமும் இல்லாத அநாதி. அப்போ இதுக்கு ஆதியாது சொல்ல முடியாது. எப்போ நிகழ்ந்து, எப்படி நிகழ்ந்து, எப்படி ஒரு ஒன்றுமில்லாத இடத்துல ஒரு வெடிப்பு நிகழ்கிறது. ஆனால் அந்த ஒன்றுமில்லாத இடத்துக்குள்ள நடந்த வெடிப்புல இத்தனை விஷயங்கள் இன்னும் விரிவாகி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அந்த வெடிப்பு எப்போ நிகழ்ந்தது, அதனுடைய அதிர்வு இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த அதிர்வுக்குள் பல கிரகங்கள், பல சூரிய குடும்பங்கள் எல்லாம் ஒரு ஆக்கர்ஷண சக்தியால் ஈர்க்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள். சரி, இது வெடித்திருந்தால் எங்காவது விழுகணும். எங்கே விழுகணும்? இப்போ மேலேருந்து ஒரு பொருளை கீழே போட்டால் கீழே பூமியில் விழும். சரி, இப்போ எல்லாமே ஏதோ அந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இது ஒரு ஆக்கர்ஷண சக்தியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கீழே விழுனா அது எங்கே விழுகணும்? பெரிய கேள்வி இல்லவா? இதெல்லாம் அறிவியல் பூர்வமாகவே தேட வேண்டிய சில விஷயங்கள். இதற்கெல்லாம் யாரிடமும் பதில் இல்லை. அதை தான் என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம ஆகாய தத்துவம் அப்படின்னு சைவத்தில் சொல்லுவாங்க. ஆகாய தத்துவம், அந்த வெற்றிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லுவாங்க. இதில் ஈத்தர் அப்படின்ட்டு அறிவியலில் சொல்லுவாங்க அந்த வெற்றிடத்தை அல்லது ஆகாயத்தை. அப்போ ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது அந்த சிவத்தை, எதுவும் இல்லாத ஒரு நிலை, எதுவுமே இல்லாமல் இருந்தது, ஆனால் வெடிச்சுது, ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் இத்தனை விஷயங்களும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டாலே எத்தனை வாயுக்கள் சொல்லப்படுகின்றன. பிராணவாயு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஈத்தேன், இந்த மாதிரி பல வாயுக்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்றுமில்லாத இடத்தில் வெடித்த பெருவெடிப்பின் காரணமாக பல அண்டம், பேரண்டம் இதிலெல்லாம் தாண்டி சூரிய குடும்பத்துக்குள்ளே சூரியனிடமிருந்து பிரிந்து பூமி உண்டாகி, பூமிக்குள்ளே எத்தனை வாயு இருக்கிறது, இத்தனை தாதுக்கள் இருக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே எத்தனை விதமான தாதுக்கள் இன்னும் நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எத்தனை விதமான வாயுக்கள் இன்னும் இருக்கலாம், எத்தனை விதமான ஆக்கர்ஷணங்கள் இன்னும் இருக்கலாம். இது எதுவும் மனிதன் அறியவில்லை. நமக்கு தெரியாத விஷயத்துக்கு இறைவன் என்று பெயர் வைத்து விடுவார்கள்னு சில அறிவியலாளர்கள் சொல்வது உண்டு. நமக்கு தெரியாத விஷயத்துக்கு பின் அவர்கள்தான் கண்டறிந்து சொல்ல வேண்டும். பெருவெடிப்பு ஏற்பட்டது, ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து பெருவெடிப்பு ஏற்பட்டது. அந்த ஒன்றுமில்லாத இடம் என்று சொல்வது சரி, அது எவ்வாறு உருவாகியிருக்கும் என்பதை அவர்கள் தானே விளக்க வேண்டும். சரி, விரிவடைந்து கொண்டே சொல்கிறது. இது எப்பொழுது நிற்கும்? ஏன்னா அறிவியல் அப்படின்னா ஒரு எல்லைக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டால் அது அவர்களுக்கு விளக்கம், அதாவது இது ஆரம்ப புள்ளி, இது முடிவு அப்படிங்கிறத எளிதாக வரையறுத்து சொல்லிவிடுவார்கள். இதன் ஆயுட்காலம் இவ்வளவுதான் அப்படிங்கிறது வரையறுத்து சொல்வார்கள். சொல்லட்டுமே இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறது என்றால் இந்த பிரபஞ்சம் விரிவடைவது எப்பொழுது நிற்கும்?
மீண்டும் அது சுருங்கும் என்றால் எப்படி சுருங்கி திருப்பியும் அந்த வெடிப்பு ஏற்பட்ட இடத்திலே ஒடுக்கம் நிகழுமா அப்படிங்கிறத அவர்களால் கணித்து சொல்ல முடியுமா? அது எந்த காலத்தில் என்று சொல்ல முடியுமா? அதற்கான உபகரணங்கள் நம்மிடம் இருக்கிறதா? அந்த அளவுக்கு மனிதனின் அறிவு வளர்ச்சி மேம்பட்டு விட்டதா? இன்னும் பல கேள்விகளை நமக்குள் எழுப்பிக்கொண்டே போக வேண்டியது இருக்கிறது. அதனால் அறிவியலால் முடியாது என்பதல்ல, அறிவியலும் இறைவன் படைத்ததை ஆராய்ந்து அறிந்து கொள் அப்படிங்கிறதற்காக அந்த சக்தியும் இறைவன் கொடுத்திருக்கிறார். அதன் எல்லை யாது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்வி. அறிவியலின் எல்லை யாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பெரிய கேள்வி. அதற்காகத்தான் சொல்லப்படுவது ஆன்மீகம் அறிவியல் இரண்டும் ஒரே சொல்வது ரயில் தண்டவாளத்தில் பயணிக்கின்ற தண்டவாளங்கள் மாதிரி தான். ஒருத்தர் இருக்கின்ற புறக்கருவிகளை கொண்டு இது எப்படி நிகழ்ந்திருக்கும் என்ன ஏது என்று அறிந்து கொள்ள முற்படுகிறார். இன்னொருத்தர் ஆன்மீகத்தின் வாயிலாக அகத்தேடலின் வாயிலாக, ஏன்னா இந்த அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்கும் அப்படிங்கிற தாற்பயத்தின் காரணமாக எந்த பெருவெடிப்பு நிகழ்ந்திருந்தாலும் அதனுடைய தாக்கம் இந்த உடலிலும் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அகத்தே தேடி அந்த அருட்பெரும் சக்தி இருக்கல்லவா அதை உணர்ந்து கொள்வதற்கு சிலர் முயல்கிறார்கள். ஆனால் இந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் அறிவியலை குறை கூறுவதில்லை. ஏன்னா எல்லாம் நிரூபணம் செய்து கொண்டே போவார்கள். இந்த காலத்திலே ஒன்று உண்மை என்பார்கள், நாளைக்கு அதுவே பொய் என்று இன்னொன்று உண்மை என்பார்கள். என்ன இருந்தால் இவர்கள் குறை சொல்வதில்லை. ஆனால் அறிவியலார்கள் ஆன்மீகத்தில் இருப்பவர்களை குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இது முழுவதுமே அனுபவமானது. ஆன்மீகம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்ற அனுபவம். எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது என்று சொல்லத்தான் முடியுமே தவிர அதை நம்மால் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா எவிடன்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆதாரத்தை காட்டு அப்படின்னா ஏற்பட்ட அனுபவத்தை எப்படி ஆதாரமாக காட்ட முடியும் என்பது தான் இங்கு பெரும்பாலுமான ஆன்மீகவாதிகளுடைய வாதம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் உண்மையிலுமே அனுபவம் ஏற்பட்டவர்கள் யாரும் வாதிடுவதற்கு வருவதில்லை. ஏன்னா அவர்களுக்கு அந்த அனுபவம் ரொம்ப சிறப்பானதாக அமைந்து விடுகிறது. அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அது அவர்களுக்கான அனுபவம். இருந்தாலும் இந்த அறிவியலாளர்கள் ஒருத்தரை குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட அவர்கள் கூற்றும் உண்மையாகவும் சில நேரங்களில் இருக்கும். காரணம், போலியாக சில பேர் இதை வைத்து வியாபாரம் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை கற்றுத்தருகிறேன் அதை கற்றுத்தருகிறேன் அதில் பணம் பார்க்குறவங்களை வச்சு இந்த அறிவியலாளர்கள் ஆன்மீகவாதிகளை ஒட்டுமொத்தமாக குறை சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. நம்மெல்லாம் இன்னைக்கு கருவிகளை வைத்து இந்த கிரகம் அந்த கிரகம் என்று கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த காலத்திலே எதுவும் இல்லாத சூழ்நிலையிலுமே கூட கிரகங்களை பற்றிய தெளிவு, அதனுடைய நகர்வுகளை பற்றிய தெளிவு முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது என்றால், அவர்களிடம் எந்த கருவிகளும் இல்லாமல் இதையெல்லாம் அறிந்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அகத்தேடல் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து உணர்ந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எடுத்த எடுப்பிலே அது எல்லாம் தவறு என்று சொல்லிவிட முடியாது. ஒரு சில விஷயங்கள் தவறாக இருக்கலாம். அறிவியலையுமே கூட ஆக்கப்பணிக்காகத்தான் பயன்படுத்துவது சிறப்பு. அதிலே சிலர் அழிவுக்காக பயன்படுத்துவதில்லையா? அதற்காக ஒட்டுமொத்தமாக அறிவியலை குறை சொல்லிவிட முடியாதல்லவா? மனிதனின் வாழ்நாளை நீட்டித்திருக்கிறது அறிவியல், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த மனிதனவே அழிக்கக்கூடிய ஆற்றலும் எங்கு தான் இருக்கிறது? அறிவியலில் தான் இருக்கிறது. அதற்காக அறிவியலை வேண்டாம் என்று நாம் உதறிவிட முடியாது. அதை தெளிவாக முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் ஆன்மீகத்திலே மனிதனுக்கு வாழ்க்கைக்கான வழியை காட்டுவதற்கு நிறைய விஷயங்கள் ஞானிய பெருமக்களால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் உள்ள நல்லவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளை நம்முள் எழுப்பும் பொழுது அதற்கான விடைகளை நம்மால் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும். மாறாக சில மூட நம்பிக்கைகளை பிடித்து கொண்டு இதுதான் என்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த ஞானமும் கிட்டப்போவதும் இல்லை. உண்மையாகவே அது மூட நம்பிக்கை தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அகத்தேடலின் காரணமாக அகத்தே உணர்ந்த உணர்வு அப்படிங்கிறது அவர்களுக்கானது. அந்த அனுபவத்தின் வாயிலாக இந்த பெருவெடிப்பு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய கூறுகளை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியுமா என்றால் அவர்களுடைய அந்த அனுபவத்தின் காரணமாகவே உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதை பிறருக்கு எடுத்து காட்டுவதன் மூலமாக உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது சாத்தியமற்றது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதனால்தான் கேள்வியை கேளுங்கள், கேள்விக்கான விடையை தேடிச் செல்லுங்கள். தேடிச் செல்கின்ற விடை வெகு தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் கொண்ட அந்த ஒரு பிடிவாதத்தின் காரணமாக, இறைவனின் திருவருட்காரணமாக நமக்கு அந்த விடையும் எளிதில் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு தேடுங்கள். கட்டாயமாக அது பெரிய பலனை நமக்கு உண்டாக்கும். பலன் என்பது நமக்கு அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் அடியார்களே. நன்றி, வணக்கம்.